ஃபேமஸான ஒரு ஷூ கம்பெனில ராம் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா வேலை செய்யறாரு. அவருக்கு ராஜஸ்தான்ல இருக்க ஒரு வில்லேஜ்க்கு டிக்கெட் போட்டு அங்க போய் மார்க்கெட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஒரே நாள்ல மேனேஜருக்கு கால் பண்றாரு. இந்த ஊர்ல நம்ம ப்ராடக்ட்டை விற்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இந்த ஊர் மக்கள் யாருமே செருப்பு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டை போடுங்கன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாரு. 1-2 நாட்கள் கடந்து போகுது. சோம் அப்படின்னு ஒருத்தரை புது மார்க்கெட்டிங் ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணி அவரையும் அதே ராஜஸ்தான்ல இருக்க ஒரு கிராமத்துக்கு மார்க்கெட்டிங்காக அனுப்பி விடுறாரு. சோம் அங்க போய் இறங்கி 4 மணி நேரத்திலேயே மேனேஜருக்கு கால் பண்றாரு. ராமாவது ஒரு நாள் எடுத்துக்கிட்டாரு. சோம் பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்திலே கால் பண்றாரு. இந்த டைமும் பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி மேனேஜர் பயத்தோட அந்த போனை எடுத்து அட்டன் பண்ணி பேசுறாரு. அந்த சைட்ல சோம் சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் யாருமே செருப்பு கூட போட மாட்டாங்க. இந்த ஊர்ல செருப்பு கடையோ ஷூ கடையோ எதுவுமே இல்ல. நம்ம தான் இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோரையோ ஓபன் பண்ண போறோம், எல்லா ஸ்டாக்கையும் ஈஸியா வித்தரலாம் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டது மேனேஜருக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுது. உடனே இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே அந்த ஊருக்கு அனுப்புறாங்க. சோம் சொன்ன மாதிரியே எல்லா ஸ்டாக்கையுமே வித்தும் தீர்த்துறாங்க. இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ராம் சோம் 2 பேரும் போனது ஒரே இடம் தான். 2 பேரும் ஒரே கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் சந்திச்சிருக்காங்க. ஆனா ராம் எப்படி திங்க் பண்ணாருன்னா, இவங்க செருப்பு கூட போடல, இவங்க எங்க ஷூ வாங்க போறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இவரே ஓன் டிசிஷன் எடுத்துட்டு எந்த ஒரு ட்ரையும் பண்ணாம அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிட்டாரு. இதுவே சோம் இந்த இடத்துல யாருமே இதை யூஸ் பண்ணல, இன்கேஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு அவங்க பழகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மாத்தி மட்டும் தான் திங்க் பண்ணாரு. அதுவே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா மாறிடுச்சு. இப்போ நம்ம கரண்டா யூஸ் பண்ற நிறைய ப்ராடக்ட் புதுசா நம்ம கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான். இந்த மாதிரி மாத்தி யோசிக்கிறதுனால நீங்க ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.